கொடுப்பாங்க. வில் கவனிசல் பாத்தீங்களா? முதல்ல ரோட நம்ம கிராஸ் பண்ண போனோம்னா முதல்ல நம்ம நிக்கணும். ரெண்டு பக்கமும் ஏதாவது வாகனங்கள் வருதான்னு அப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி நாங்க தீயத்துல என்ன சொல்றோம்னா வில் படு புல். சும்மா நிற்கும் படுத்து கொள்ள முடியுமா? யாரு மேலாவது நம்மள தீபத்துக்கு ஏற்பட்டா முதல்ல அவங்க அவசரப்பட்டு ஓடக்கூடாது. எதுக்காக நம்ம ஓடக்கூடாது? நம்ம அறியாத செயல் ஓட ஆரம்பிச்சோம்னா ஒரு பொருள் ஈடுவதற்கு 3 வேதியியல் பொருட்கள் தேவை. ஒண்ணு எரியக்கூடிய பொருட்கள் இருக்கணும், என்ன ரெண்டாவது அந்த பொருள் பற்றி எரிவதற்கான வெப்பநிலை இருக்கணும், மூணாவது அதற்கு தேவையான காற்று இருக்கணும். ஒரு மனிதனுடைய மூக்கை வாய்ப்பு நம்ம பொதுக்கு என்ன பண்ண முடியும்? உருவாயிட முடியுமா? கண்டிப்பா உயிர் வாழ முடியாது. அது மாதிரி ஒரு தீப்பற்றி எரிவதற்கு நம்ம மனிதன் உயிர் வாழ்வதற்கு எந்த அளவுக்கு காற்று முக்கியமோ அது மாதிரி தீப்பற்றுறதுக்கு நம்ம வளிமண்டலத்தை உள்ள காற்று முக்கியங்க. அந்த காற்று தத்தை தீப்பற்றி எரியாது முக்கியமா. அந்த மாதிரி அவசரப்பட்டா நம்ம மேல தீப்பற்றிச்சுன்னா எக்காரணம் கொண்டு நம்ம ஓடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஓடும் போது வெளியே உள்ள காற்று நம்பப்பட்டு சிறிய தீபத்து பெரிய தீபத்தை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது யாருமே நம்மளை சார்ந்தவர்களை யாருமே தீப்பற்றிச்சுன்னா நம்ம முதல் செய்யக்கூடியவங்க அவசரப்பட்டு போடக்கூடாது. முதல்ல நிக்கணும், ஸ்டாப். அடுத்து கீழே படுக்கணும், கிராப், ரோ. அடுத்து மூணாவது நல்லா தரையில உருவணும். அப்படி உருவதாங்க நம்ம வெளியே உள்ள காற்று நம்ம மேல படாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல பட்டு தீ அமைஞ்சுக்கிறேங்க. அதாவது ஸ்டாப், கிராப், ரோடுங்க. ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த தீபத்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஏற்படும், நம்மளை சார்ந்தவங்க யாரும் ஏற்படும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க போய் பொழுப்புக்கள் நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கணும் ஏற்படுத்தினா இந்த மாதிரி தீபத்துக்கு நம்ம கண்டிப்பா அவங்களே நம்ம சார்ந்தவங்களே இவங்களே காப்பாற்ற மனசு ஏற்படுங்க. அதனால ட்ரெஸ் விஷயத்த நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன விடுவிக்க முடியும் நீங்க இறுக்கமான வழியில பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்த முடியாது கண்டிப்பா வளர்ச்சியாளர்கள் இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அடுத்து இப்ப சப்போஸ் நம்ம என்ன பண்ண ஒரு வெடியை வைக்கிறவங்க வெடி வச்சுட்டு அப்புறம் நம்ம கை மேல மட்டும் படிச்சுட்டு வந்தேன் முதல்ல செய்யக்கூடிய வேலை தண்ணிக்குள்ள நம்ம கையை நினைக்கணும். கண்டிப்பா நம்ம அறியாம முதல்ல தண்ணி வரணும். அதே மாதிரி ஒரு வெடியை வெடிக்கலாம். வெடியை வெடிச்சு ரோட்டு மேல தூக்கி போடலாமா? எக்காரணம் கூட நம்ம அவசரப்பட்டு ரோட்லயோ பக்கத்துல தூக்கி போடக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம வெடி வெடிக்கும் போது மெயினா காலனி அணிஞ்சுதான் நம்ம வெடியை வெடிக்கணும். நம்ம ஒரு பத்த வச்சு நம்ம பக்கத்துலயே வெளியே தூக்கி போட என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல நம்மள அறியாம நம்ம இந்த வெடி மேல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ரோட்ல தூக்கி போட்டா பொதுமக்கள் யாராவது அந்த வெடி மேல காமிச்சாங்கன்னா மத்தாப்பு மேல காமிச்சாங்கன்னா அந்த மத்தாப்பு பட்டு அவங்களுக்கு காப்பு வாய்ப்பு இருக்கு. அந்த மத்தாப்பத்தோட எப்படி இருந்தாலும் அந்த மத்தாப்பு கீட்டு குறையிறதுக்கு 1 நிமிஷத்துல 1 நிமிஷம் வரையும் அந்த வெப்பம் தெரியறதுக்கு கண்டிப்பா 1 நிமிஷத்துல 1 நிமிஷம் தயாராகும். நம்ம மத்தாப்பை பத்த வச்சா நான் முதல் வேலை நம்ம மத்தாப்பை பக்கத்துல வாடி வச்சுக்கோம்ல, வாளியில உள்ள தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருங்க. எக்காரங்க அவசரப்பட்டு நம்ம வெளிப்பக்கத்துல நம்ம மத்தாப்பை தூக்கி நம்ம எரிச்சு விடுறாங்க. இது ரொம்ப நீங்க கவனம் செலுத்துறாங்க. சின்ன குழந்தைங்க நம்ம இஷ்டத்தை நம்ம வெடி விட்டு வெளியே விடாத நம்மள பெரியவங்க அப்படியே நம்ம வெடி வெடிக்க கேட்கணும். இது ரொம்ப கவனம் செலுத்தணும். சப்போஸ் ஒரு சின்ன தீ காயம் நம்ம முன்னாள் என்ன பண்ணுவாங்க? வாழைச்சாரை புளிஞ்சு ஊற்றுவாங்க, கையில இங்கு ஊற்றுவாங்களா? அந்த மாதிரி